வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்களுக்கான தகவல்களையும் அறிவிப்புகளையும், குறிப்பாக ஆசிரியர்களுக்கு நடைபெறுகின்ற சிறப்பு டெட் தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் சிறப்பு டிஎன்டிஇடி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு பற்றிய முக்கிய தகவல். தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி கட்டாயம் என்ற விதி தற்போது பதவி உயர்வில் முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது. சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்வை தேர்ச்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மூத்த அதிகாரிகளுக்கு முழுமையான விலக்கு, டெட் இல்லாமலும் பதவி உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. இதுகுறித்து அரசு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. டெட் தேர்வு கட்டாயம் தொடர்பான விதிகள் தமிழக ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த அதிகாரிகளுக்கு விலக்கு வழங்கப்படுமா என்பது தொடர்பாக அரசின் இறுதி முடிவு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. முக்கியமாக நீண்ட காலமாக பணியில் உள்ள மூத்த ஆசிரியர்களுக்கு டிஎன்டிஇடி விலக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் விலக்கு வழங்கப்படும். மற்ற ஆசிரியர்கள் அனைவரும் டிஎன்டிஇடி தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அரசு நடைமுறையாக உள்ளது. டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தேர்ச்சி என்பது பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் முக்கிய தகுதியாக கருதப்படுகிறது. அதாவது தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பதவி உயர்வில் பின்தங்கிய நிலை உருவாகும் என கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிக்கல்களை சமாளிக்க பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக 2026ஆம் ஆண்டில் சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு முன்பு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கான கூடுதல் வாய்ப்பாகும். இந்த தேர்வில் 2025 செப்டம்பர் 1 முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மட்டும் பங்கேற்கலாம். முன்னதாக சில ஆசிரியர்களுக்கு 2011 முன் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பணியில் தொடர்வதற்கான விலக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் என்ற நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. மூத்த ஆசிரியர்களுக்கு முழுமையான விலக்கு, டெட் இல்லாமலும் பதவி உயர்வு போன்ற கோரிக்கை முன்வைத்து வருகின்றன. இதுகுறித்து அரசு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மூத்த ஆசிரியர்களுக்கு விலக்கு வழங்கப்படுமா என்பது தொடர்பாக அரசின் இறுதி முடிவு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா, அதாவது ரிட்டையர்ட் ஆவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்விலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பார்த்திங்கன்னா அதற்கு முன்பு இருக்கக்கூடிய மூத்த ஆசிரியர்கள் இந்த டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா பதவி உயர்வுக்கு பெறுவதற்கு டெட் தேர்வு கட்டாயம் என்ற சூழல் உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கெல்லாம் மூத்த ஆசிரியர்களுக்கு இந்த டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை சரியானதா என்பது உங்களுடைய கருத்து எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.